வருஷம் 2008 கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்கூலு. அங்கே படிக்கிற ஒரு பையன் அந்த ஸ்கூலே கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு மேக்ஸ் வாத்தியார். யாருக்குமே அடங்காதவங்க கூட அவரை பார்த்தா தொடநடுங்கி நிற்பாங்க. அவர் பேரை லாஸ்ட்ல சொல்றேன். அந்த பையன் மேக்ஸ்ல வீக்குங்கிறதுனால டியூஷன் போறதுக்கு முடிவெடுக்கிறான். அதுவும் அந்த மேக்ஸ் டீச்சரோட சொந்த டியூஷன்ல. சிங்கத்தோட குகைக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறான். தன்னோட டியூஷன்ல படிக்கிறவங்கள பாஸ் பண்ண வச்சிருவாருன்னு எவனோ சொன்னதை கேட்டு டியூஷன் ஜாயின் பண்ண அந்த பையனுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அனகோண்டா சைஸ்ல ஒரு ஆப்பு ரெடியா இருந்துச்சு. மேக்ஸ் எக்ஸாமில் 34 மார்க்கு, 1 மார்க் இருந்தால் பாஸ் ஆகலாம். இவனும் தைரியமா ஸ்டாஃப் ரூமுக்கு போய் மேக்ஸ் டீச்சர்கிட்ட எனக்கு அந்த 1 மார்க் போடுங்கன்னு கேட்குறான். ஆனால் அவர் கேட்கல. கெஞ்சுறான், கதறான், அப்பவும் கேட்கல. உனக்கு இந்த 1 மார்க் போட்டேன்னா இந்த 1 மார்க்கோட வேல்யூ உனக்கு என்னைக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த 1 மார்க் போட முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. உங்களை நம்பி டியூஷன் சேர்ந்ததுக்கு இதான் மிச்சம்னு ஃபெயிலான பேப்பரை வீட்டுக்கு கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சு அடி வாங்கி திட்டு வாங்கி அவமானப்பட்டு திரும்பவும் சோகமாகறான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றான், இந்த ஆளை பழி வாங்கணும், மூஞ்சில கரிய பூசணும். கொய்யால எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் மேக்ஸ்ல சென்டம் அடிக்கணும்னு முடிவு பண்றான். சோறு தண்ணி இல்லாம படிக்கிறான், தூக்கம் பசி எதுவும் தெரியல. மேக்ஸ்ல 100, இது மட்டும்தான் லட்சியம். எக்ஸாம் முடிஞ்சு, ரிசல்ட்ஸும் வந்துச்சு. ஆனா சென்டம் கிடைக்கல. ஒரு 10 மார்க் கம்மி, 90 மார்க். மார்க் தெரிஞ்சதும் ஒரே ஒரு முகத்தை தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அவரும் வந்தாரு. எவ்வளோ மார்க்குன்னு கேட்டாரு. சார், மேக்ஸ்ல 90 அப்படின்னு சொல்றான். அவரும் பக்கத்தில் சிரிச்சுட்டு தோளில் கை தட்டி குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்பதான் அவனுக்கு புரியுது, அவர் என்னைக்குமே இவனை இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இவன் தான் அவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ திரும்ப போறான். சார், உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு சொல்றான். அவரும் திரும்ப குட், நான் உனக்கு அன்னைக்கு அந்த 1 மார்க் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு நீ 90 மார்க் எடுப்பேங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு படத்தோட சீன் மாதிரி இருந்தாலும் இது உண்மையான கதை. இந்த இன்சிடென்ட்னால ஹார்ட் ஒர்க்கோட பவர், டிட்டர்மினேஷனோட ரிசல்ட்னு எல்லாமே அந்த பையன் லைஃப்ல ரியலைஸ் பண்றான். அந்த பையன் தான் நான், அந்த டீச்சர் தான் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். என்னோட எல்லா டிஃபிகல்ட் டைம்ஸ்லயும் நான் யோசிக்கிற ஒரு ஞாபகப்படுத்திக்கிற ஒரு மெமரி தான் இது. This video is dedicated for you, sir. Thank you so much.